102 ஆண்டு நம்பிக்கை. எஸ்பிஎஸ் வழங்கும் சத்தான கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தினமும் எஸ்பிஎஸ். சார், கமெண்ட் ஷோவுக்கு வரவேற்கிறோம். வணக்கம் வெங்கடேஷ், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ஓகே சார், ஏகப்பட்ட கேள்விகள் நம்ம நேயர்கள் கேட்டிருக்காங்க சார். ஒன்னொன்னா பார்த்துடலாம் சார். நிச்சயமா. சார், முதல் கேள்வி விஜய் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு. ம். சிறு முதலீட்டாளர்கள் முதலீடு செய்வதற்கு கண்டிப்பாக முதலீட்டு ஆலோசகரிடம் செல்ல வேண்டுமா, இல்ல நம்மளே கத்துக்கிட்டு சின்ன சின்னதா அறிவை வளர்த்துக்கிட்டு இண்டெக்ஸ் ஃபண்ட்ல எல்லாம் முதலீடு பண்ணலாமா? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேக்குறாங்க சார். நிச்சயமா போகணுங்கிற கட்டாயமே கிடையாது. ப்ரொவைடட் அவர் சொல்லியிருக்க மாதிரி ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்லயோ அந்த மாதிரி ஒரு பொதுவான முதலீடுகள்ல செய்ய போறோம்னா, ஒரு தனிப்பட்ட பங்குகள்லயோ அல்லது இன்னும் ரொம்ப ஹை ரிஸ்க் மியூச்சுவல் ஃபண்ட்லயே செக்டோரல் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி எதிராக முதலீடு செய்ய போகிறோம் என்றால் அதை பத்திய முழு புரிதலும் அதற்கான நேரமும் அதற்கான திறனும் நம்மகிட்ட இல்லைன்னா ஒரு நல்ல ஆலோசகர்கிட்ட போறதுதான் பெட்டர். இது ஒரு பக்கம். அதுல இருக்கக்கூடிய டிராபேக் என்னன்னு சொல்றேன். ரெண்டு. ஒன்று, அந்த ஆலோசகருக்கு ஒரு சிறு கட்டணம் கொடுக்க வேண்டி வரும். நான் அதை டிராபேக்கா பார்க்கல. பட் அத முதலீட்டாளர் நினைக்கலாம், நம்ம காசுல இருந்து அது போகுது, இதற்கு அப்புறமும் அதுல லாபம் வருங்கிற உறுதி கிடையாது இல்லையா? ஒரு ஆலோசனை ஒரு அடிப்படையில கொடுக்கிறாரு, அவ்வளவுதான். சோ அது ஒன்று. ரெண்டாவது, எல்லாமே அவரை சார்ந்து இருக்க வேண்டி வரும். நம்ம சில விஷயங்களை கத்துக்காம போயிடுவோம். டிரைவர் வச்சு வண்டி ஓட்டுற மாதிரி, நம்ம வண்டி வாங்கின உடனே முதல் நாள்ல இருந்து டிரைவர் வச்சுக்கிட்டா எப்படி இருக்கும்? அதுக்கு பதில் நம்மளே டிரைவ் பண்ண கத்துக்கிட்டோம்னா எமர்ஜென்சி காலத்துல பல கட்டங்கள்ல நமக்கு அது உதவியாக இருக்கும். அதனால அவர் சொல்ற டூ இட் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற முறையில நமக்கு நாமே கத்துக்கிறதுல நிறைய சாதகங்களும் இருக்கு. ஒரு ஆலோசகர் மூலமா போனா கட்டணம், ஆனா நம்ம கத்துக்க முடியாது, கட்டணம் செலவு. நம்மளே பண்ணோம்னா அந்த கட்டணம் மிச்சம் பண்ணலாம், நம்ம நிறைய கத்துக்கலாம். நம்ம பண்ற தப்புகளில் இருந்து எங்க தப்பு பண்றோம், எது ரைட்டா பண்ணிருக்கோங்கிறது கத்துக்க முடியும். இதுதான் ஐடியலான சிச்சுவேஷன், உட்டோப்பியன் தாட். இது நடைமுறையில் இது சாத்தியமான்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் இப்படி பண்ணிட்டு கையை சுட்டுக்கிட்டு இருக்கவங்க தான் பல பேரை நான் என்னுடைய அனுபவத்துல பாத்திருக்கேன். நிச்சயமா. ஆமா, நிச்சயமா நம்ம ஒரு ஆலோசனையோட போறதுதான் பெட்டர். அதே சமயத்துல நீங்க ஒரு கோல்டு ETF-ல SIP முறையில இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, இதுக்கு பெரிய ஆலோசனை தேவையில்லை. அதுக்கும் தேவை, பட் ஆனால் அந்த கட்டணத்தை நீங்க எல்லாம் எவாலுவேட் பண்ணி பண்ணணும். பட் நீங்களே சில தவறுகள் பண்ணி விழுந்து எந்திரிச்சு வந்தீங்கன்னா நீங்க சொந்தமா சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்ட மாதிரி, ரெண்டு பக்கமும் அந்த சைட்ல சேஃப்டி வீல் இல்லாமல் விழுந்து எந்திரிச்சு அடிபட்டு வரும் பொழுது ரொம்ப கவனமா இருப்பீங்க. ஆனால் அல்டிமேட்டா இப்ப நம்ம இந்த நிகழ்ச்சியினுடைய எய்ம், உங்களுடைய என்னுடைய எய்ம்லாம் என்னன்னா, அதுதான் ஒரு கட்டத்துல நீங்க ஆலோசனைகளை எல்லாம் அடுத்தவங்களுடைய ஆலோசனைகளை தாண்டி சொந்தமாக முடிவெடுத்து செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு வரணுங்கிறது தான். இதுல ஒரு 3 விஷயத்த சொல்லிடுறேன். நான் பங்குச்சந்தையில் அல்லது மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செய்வதற்கு முதல்ல ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அந்த நிறுவனம் குறித்த, அந்த ஃபண்ட் குறித்த, மியூச்சுவல் ஃபண்ட் அல்லது அந்த நிறுவனம் குறித்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அது புரிஞ்சுக்கணும். அந்த நிறுவனத்தினுடைய நேர்மை, திறமை, அந்த நிறுவனத்தினுடைய நிதி செயல்பாடுகள். ரெண்டாவது, அந்த துறை சார்ந்து செக்டோரல் நாலேஜ், நம் நாட்டினுடைய மொத்த பொருளாதார அறிவு. உதாரணமா எல் நீனோ வருதுன்னு சொன்னாங்கன்னா அதுக்கும் பங்குச்சந்தைக்கு என்ன சம்பந்தம் இருக்க முடியாது. முதல்ல எல் நீனோனா என்ன, அதனுடைய தாக்கம் என்ன, அதுல உற்பத்தி குறையும் பொழுது விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க. அப்ப விவசாயிகளுடைய வாங்கும் சக்தி குறையும். அப்ப அவர்கள் சிமெண்ட் ஸ்டீல் ரொம்ப உபரி பணம் இருந்தாதான் வாங்குவாங்க. ஆனால் கொஞ்சம் பணம் இருந்தாலே வாங்கக்கூடியது FMCG பொருட்களா இருக்கலாம், அதை கூட வாங்க மாட்டாங்க. அப்ப அந்த விற்பனை குறையும். அப்ப இந்த நிறுவனங்கள் எல்லாம் பங்குச்சந்தையில் அடி வாங்கும். இந்த மாதிரி இந்த கனெக்ஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பொருளாதாரம் குறித்த இது வேணும். சோ முதல்ல அந்த நிறுவனம் குறித்த ஃபண்டமெண்டல்ஸ், ரெண்டாவது நாட்டினுடைய பொருளாதாரம் குறித்த ஒரு அறிவு, மூன்றாவது நம்முடைய இமோஷனை எப்படி மேனேஜ் பண்றதுங்கிறத கத்துக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான். உதாரணமாக பங்குச்சந்தை ஏறிக்கிட்டே இருக்கும் பொழுது ஆரம்பத்துல வாங்க மாட்டோம், கடைசியில ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னு சொல்றோம்ல, ஃபோமோல ஹையஸ்ட் ரேட்ல வாங்கி வச்சுட்டு உட்கார்ந்துருக்க எத்தனை முதலீட்டாளர்களை உங்களுக்கு சுத்தி இருக்க இடத்துல பாத்திருப்பீங்க. சரி, நல்ல விலைக்கு வாங்கிட்டீங்க, மேல ஏறிடுச்சு அப்படின்னு ஒரு ஓவர் கான்பிடன்ஸ் வந்துடும். என்ன டிவில பேப்பர்ல ஆளுகாலு பேசிட்டு இருக்காங்க, நம்மள பிரமாதமா பண்ணிட்டோம்னு ஓவர் கான்பிடன்ஸ்ல அடுத்து நிறைய தவறுகள் செய்ய ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் வரும். சோ அங்க ரொம்ப கவனமா இருக்கணும். பங்குச்சந்தை 30 ஆண்டுகளுக்கு மேல நான் இருக்கேன். அது கத்துக்க தந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, முதலீடு சம்பந்தமாக ஹியூமிலிட்டி. ரொம்ப அடக்கமா, அதான் நமக்கு நிறைய தெரியும்னு நினைக்கவே கூடாது. இன்னும் தெரியாத விஷயங்கள் பல இருக்கு, இன்னும் புரியாத விஷயங்கள் பல இருக்கு. நம்ம விட வயசுல பாதி குறைந்தவர்களிருந்து கத்துக்கொள்ள முடியும் நிறைய விஷயங்களை. அப்படிங்கிற ஒரு ஹியூமிலிட்டியோ ஒரு ஹம்பிள்னஸோ இல்லைன்னா பங்குச்சந்தையில வெற்றி பெற முடியாது. என்டோமெண்ட் எஃபெக்ட்னு இன்னொன்னு சொல்லுவோம். இது ரிச்சர்ட் தாலர் நோபல் அறிஞர் பண்ண ரிசர்ச்ல வந்த ஒரு விஷயம். என்டோமெண்ட் எஃபெக்ட்ங்கிறது என்னன்னா, நீங்க கையில வைத்திருந்து அது வெற்றிகரமாயிடுச்சுன்னா அது ரொம்ப, அதனுடைய மதிப்பு 100 ரூபாய்னா அது 200 ரூபாயா நீங்க மதிப்பீங்க. இப்ப தங்கத்துக்கு எல்லாம் என்டோமெண்ட் எஃபெக்ட் தான் பாதி நேரங்கள்ல பாத்தீங்கன்னா. ஒரு பகுதி அதுக்கு அடிப்படையான வலு இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்டோமெண்ட் எஃபெக்ட். நம்ம கையில இருக்கும் பொழுது அதுக்கு ஒரு மகிழ்ச்சி, நமக்கு ஒரு சந்தோஷம். அதை பார்ட் பண்ணவே மாட்டோம். நாளைக்கு அது அதுல ஒரு 10% விலை இறங்கும்னு தெரிஞ்சா கூட அதை விற்க மாட்டோம். இல்ல அது திரும்ப ரெக்கவர் ஆயிடும். நாமளே சமாதானம் பண்ணிட்டு வச்சுக்குவோம். பங்குச்சந்தையில்
தங்கத்து மாதிரி அந்த மாதிரியான எண்டோமெண்ட் எஃபெக்ட் எல்லாம் இருக்கக்கூடாது. பற்றட்டு இருக்கணும். நம்ம குறைஞ்ச விலைக்கு வாங்கணும், ஒரு கட்டத்துல லாபம் வந்துருச்சு, ஒரு பகுதியை பதிவு செய்து வித்துக்கணும். அதுக்கெல்லாம் நம்ம தயாரா இருக்கணும். வித்ததற்கு பிறகு விலை ஏறினா வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா டென்ஷன். அதுல இருந்து என்ன கத்துக்கிட்டோம்னு பார்க்கணும். அதே மாதிரி நம்ம வாங்கினதுக்கு அப்புறம் விலை இறங்கி போச்சுன்னா வருத்தப்பட்டுக்கிட்டு கவலையோட உட்கார்ந்துருக்கிறதுல அர்த்தம் இல்ல. அங்க எங்க தவறு பண்ணோம், அடுத்த ஒரு முறை அதை பண்ணாம இருக்கணும்னு கத்துக்கணும். இப்படி பல விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் பண்ணி கத்துக்கிட்டீங்கன்னா நம்ம சொந்தமா பண்ற மாதிரி நிச்சயமா நமக்கு அடுத்தவர்கள் பண்றதுல வராதுங்கிறது தான் உண்மை. பட் எத்தனை பேருக்கு சாத்தியம்ங்கிறத பார்த்துக்கிட்டு கவனமாக அந்த அடி தாங்குமா ஒருவேளை விழுந்தோம்னா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு ஒரு சிறு தொகையோடு ஆரம்பித்து அந்த சிறு தொகையும் ஒரு 7-10 ஆண்டுகள், ஒரு 25 வயதுல ஆரம்பிச்சீங்கன்னா 35 வயசுக்கு பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நீங்க வந்து ஒரு பெரிய அளவுல நீங்க அது வரைக்கும் அந்த 10 ஆண்டுகளுக்கு வேற யாரோ ஒரு ஆலோசனையோட போறது பெட்டர். அவர் என்ன பண்றாருங்கிறதையும் நீங்க பார்த்து அவர்கிட்ட கத்துக்கலாம். சார், உங்களுடைய லைஃப் அனுபவங்கள் சொன்னீங்களே சார், அது இன்னொருத்தர் வந்து டீடைல்டா கேட்கிறாரு. நீங்க வந்து எந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல முதலீடு பண்ணுவீங்க, ஒரு ஃபண்டு வாங்குவீங்க, அது எப்போ நீங்க வந்து புக் பண்ணுவீங்க, எப்போ வந்து ப்ராஃபிட் பார்ப்பீங்க, ஃப்ரீக்வெண்டா அந்த புக்கிங் ப்ராஃபிட்லாம் வந்து நீங்க பண்ணுவீங்களா அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு சார். சரி, முதல்ல ஒண்ணு சொல்லிடுறேன். வந்து அடுத்தவங்கள்ட்ட இருந்து நிறைய கத்துக்கணும். we have to learn from others. அவங்க என்ன சரியா பண்ணாங்க, என்ன தவறா பண்ணாங்கிறதையும் கத்துக்கணும். பட் நெவர் காப்பி அதர்ஸ். அடுத்தவங்களை காப்பி அடிக்கிறதுல அர்த்தமே கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழல்ல ஒவ்வொரு முடிவுகளை எடுத்திருப்பாங்க. உதாரணமா ஒரு எஃப்ஐஐ வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னால வித்திருக்காங்க பங்குச்சந்தையில் இந்தியாவுல. திரும்ப இப்ப உள்ள வந்து வாங்குறாங்க. அவங்க வித்த விலை உதாரணமா எல்என்டியை 4000 ரூபாய்க்கு வித்தாங்க, இப்ப 4000 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு லாபமும் இல்ல நஷ்டமும் இல்ல. அல்லது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 4000க்கு வித்ததை இப்ப திரும்ப அதே விலைக்கு வாங்குறாங்க. ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. அவங்க 4000க்கு வித்ததை இப்ப 4100 ரூபாய் கொடுத்து வாங்கினா கூட அவர்களுக்கு லாபத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். என்ன காரணம்னு சொல்றேன். அவர்கள் இந்த 4000 ரூபாய்க்கு வித்து எடுத்துக்கிட்டு போனப்ப டாலருடைய மதிப்பு 85 ரூபாயோ 86 ரூபாயோ கொடுத்து அந்த டாலரை வாங்கியிருப்பாங்க. நாட்டை விட்டு எடுத்துக்கிட்டு போயாச்சு. இப்ப திரும்ப அந்த பணத்தை கொண்டு வரும்பொழுது அவர்களுக்கு நேரடியாக 95 ரூபாய் கிடைக்கும். 10 ரூபாய் கிட்ட கூட கிடைக்கும் ஒரு டாலருக்கு. இந்த மாற்று விகிதத்திலேயே உங்க 10% லாபம் ஒரு வருஷத்துல பண்ணிட்டாங்க. உங்களுக்கு எனக்கு இது கிடையாது. சோ எஃப்ஐ வித்தான்னு நம்ம விற்கிறதோ, எஃப்ஐ வாங்கினாருன்னு நம்ம வாங்குறதோ சரியாக இருக்காது. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட், சில பேர் சார் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருக்கேன், அவங்க போர்ட்போலியோ பார்த்து நான் காப்பி அடிச்சு வாங்கிடுவேன். அதுவும் தவறு. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டுக்கு பல விஷயங்கள் இருக்கு. இப்போ போர்ட்போலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ்ல அந்த மாதிரி தான். ஒரு இடத்துல 50 லட்சம் கொடுத்து வச்சுக்கிட்டு அவர் என்ன வாங்குறாரோ அதை அப்படியே காப்பி அடிச்சு நம்ம வாங்குறது, அவர் என்ன விற்கிறாரோ அப்படியே விற்கிறது. அதெல்லாம் வந்து சரி, அந்த தகவலே நமக்கு தாமதமாக வருகிறது. அவங்க வாங்கின விலை வேறையா இருக்கும், நம்ம வாங்குற விலை வேறையா இருக்கும். ரொம்ப முக்கியமா மியூச்சுவல் ஃபண்டுக்கு வாங்கி விற்கிற விலைக்கு இடையில இருக்கக்கூடிய வித்தியாசத்திற்கு வருமான வரி கிடையாது. அது ட்ரஸ்ட். நமக்கு ஒவ்வொரு தடவை வாங்கி விற்கும் பொழுது நமக்கு வருமான வரி வரும். அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெய்னர் தான் 20% வரும். சோ இதெல்லாம் பார்த்து பண்ணணும். இதோட இப்ப நான் என்னுடைய ஒரு கேள்விக்கு நான் வர்றேன். ரொம்ப மினிமலா தான் நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா நான் நிறைய தவறுகள் செய்திருக்கிறேன். அதை தாண்டி நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு ரீசனபிளி சக்சஸ்ஃபுல். நான் வந்து பெரிய வெற்றியா இருக்குன்னு சொல்ல முடியாது பங்குச்சந்தையில. நம்ம வந்து பணவீக்கத்தை தாண்டிய பெஞ்ச் மார்க்கை தாண்டிய ஆதாயம் ஏர்ன் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம முதலீடு திட்டமிட முடிகிறது அப்படின்னா நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்டர். அவர் எவ்வளவு வருஷம் வச்சுக்குவீங்கன்னு முதல்ல கேட்டிருக்காரு. ஹவு லாங் டு யூ கீப்? என்னோட ஐடியாவே அதை வாங்கினா விற்கிற ஐடியா இல்ல. அதுதான் முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்ப விற்காம இருப்பேன் அப்படி கிடையாது. வாங்குறப்ப அதை விற்கிற ஐடியா கிடையாது. என்ன கேட்பாங்க சார் 3 வருஷத்துல எவ்வளவு போகும், 5 வருஷத்துல எவ்வளவு போகும்? எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. இது நிச்சயமா தொடர்ந்து இந்த நிர்வாகம் ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, லாபம் ஈட்டிக் கொண்டே இருப்பார்கள். இந்த பங்குனுடைய விலை வளர்ந்து கொண்டிருக்குங்கிற நம்பிக்கை இருக்கக்கூடிய பங்குகள்ல தான் முதலீடு செய்வேன். அல்லது மியூச்சுவல் ஃபண்ட்ல தான் முதலீடு செய்வேன். அதற்கிடையில அந்த நிர்வாகம் மாறினாலோ, அந்த தொழில பெரிய தாக்கம் ஏதாவது ஏற்பட்டாலோ, அது ஒரு மாசத்துல நடந்தா கூட என்னை மாற்றிக்கொள்வதற்கு ஏற்ற மாதிரி நான் பிளெக்சிபிளா இருப்பேன். அந்த பிளெக்சிபிலிட்டி இம்பார்ட்டன்ட். லாங் டேர்ம்னு தான் வரணும். ஆனா லாங் டேர்ம்னு வந்தாலும் பிளெக்சிபிலிட்டி இருக்கணும். ஃபார் எவர் ஹோல்டிங் பீரியட் இருக்கவங்க தான் பங்குச்சந்தைக்குள்ள வரணும். எக்ஸிட் எப்ப பண்ணுவீங்க நீங்க? பை அண்ட் ஹோல்டு தானே. பை அண்ட் ஹோல்டு ஸ்ட்ராட்டஜி கரெக்ட். பட் அது எப்போதுமே சரியா இருக்காது. ஒரு தொழில்நுட்பம் மாறும் பொழுது எல்லாமே மாறிடும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால டிசிஎஸ் எப்படி இருந்தது, இப்ப டிசிஎஸ் இது எப்படி இருக்கு? ஒரு உதாரணத்துக்கு டிசிஎஸ் அல்லது HCL டெக் அப்படின்னு ஐடி துறை, தகவல் தொழில்நுட்ப துறைன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃபேன்சிடா இருந்த துறை இன்னைக்கு எப்படி இருக்கு? இன்னைக்கு ஏஐக்கு போயிடுச்சு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால 30 வருஷத்துக்கு முன்னால வந்து நாங்க ஃபிளாப்பி டிஸ்க்னு ஒன்றுல ஸ்டோர் பண்ணுவோம் தகவல் கம்ப்யூட்டர்ல. அதற்கு பிறகு ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பு நினைக்கிறேன் பென் டிரைவ் வந்துச்சு. அப்ப அதை தயாரிக்கிற கம்பெனி ரொம்ப நல்லா இருக்கும் ஷேர். இப்ப என்ன ஆயிடுச்சு? எல்லாமே கிளவுடுக்கு போயிருச்சு. இப்ப கிளவுட் ஸ்டோரேஜ் வச்சிருக்க கம்பெனியுடைய பங்கு தான் விலை ஏறும். தொழில்நுட்பம் மாறும் பொழுது எப்படி எல்லாம் மாறுகிறது பாருங்க. பேஜர் வச்சிருந்தோம், பேஜர்ல இருந்து மொபைல் போனுக்கு வந்தோம். மொபைல் போனை விட அந்த மொபைல் போன் சேவையை கொடுக்கிற நிறுவனங்கள் இன்னைக்கு லாபம் அதிகமாக ஈட்டுகின்றன பல இடங்கள்ல. சோ இப்படி டெக்னாலஜி மாறுறதுக்கு நம்ம தயாரா இருக்கிறதுனால
சில சமயங்கள்ல நீண்ட கால அடிப்படைன்னு வாங்கினா கூட ஷார்ட் டேர்ம்லயோ இல்ல மீடியம் டேர்ம்லயோ எக்ஸிட் வேண்டி இருக்கும். இந்த எக்ஸிட்டை பத்தி அவர் கேட்கும் பொழுது எப்ப ஹவு ஃப்ரீக்வென்ட் யூ புக் ப்ராஃபிட்னு அவர் கேட்டிருக்காரு. வருஷத்துக்கு ஒரு முறை நிச்சயமாக அந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து 1.25 lakhs நமக்கு அலௌடு. அந்த லாபம் வரக்கூடிய அளவுக்கு அரசாங்கமே அலோவ் பண்றதுனால அதளவுக்கு எவ்வளவு முடியுமோ அங்கங்க புக் பண்ணிக்க ட்ரை பண்ணுவேன், இந்த மேல சொன்ன ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் தாண்டி. அதுக்காக என்ன கம்பல் பண்ணிக்கிறது இல்ல. அடுத்த தாண்டி இந்த வச்சிருக்கக்கூடிய எல்லா பங்குமே இதை விட அதிகமாக ஏறும் இந்த டாக்ஸ் பெனிஃபிட்டை விடன்னா நம்ம சில சமயம் விற்காமல் கூட இருக்கலாம். ஒரு சைஸ் டஸ் நாட் ஃபிட் ஆல் அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும். எனக்கு சைஸ் 40 வாங்கி வந்துட்டாங்க அப்படின்னா அந்த சைஸ் 40 ஒரு பிராண்ட்ல வேற மாதிரி இருக்கும், இன்னொரு பிராண்ட்ல வேற மாதிரி இருக்கும். உங்க சைஸ் 40 நீங்க சொல்றீங்க கரெக்டா வெங்கடேஷ், நான் வாங்கிட்டு வரேன். ஆனா ஒரு பிராண்ட்ல நீங்க எந்த பிராண்டுங்கிறதையும் சொல்ல வேண்டி இருக்கும். அப்புறம் அது ஃபுல்லாமா இல்ல ஹாஃப் ஸ்லீவ்ஸா, டிசைனா, பிளெயினா, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஒரு சட்டை வாங்குறதுக்குள்ள. சோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணணும். பட் இன்னொரு நாள் நம்ம வந்து நான் செய்த தவறுகளை மட்டும் வேணா ஒரு நாள் நம்ம பேசுவோம். அருண்குமார் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு சார், இன்று ஐடி ஏற்றம் என்றால் நாளை இறக்கம், இதுதான் எழுதப்படாத விதியாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்றாரு சார். இதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? சரி, நான் பல முறை இதை நம்ம நிகழ்ச்சியிலையும் சொல்லியிருக்கேன். ஐடி மட்டும் இல்ல, பல துறைகள் தொடர்ந்து 2 நாள் ஏறினுச்சுன்னா ஒரு நாள் இறங்குறதுங்கிறது சகஜம். ஏற்ற இறக்கம்ங்கிறது தான் சந்தையினுடைய ஒரு இது நம்ம ஷார்ட் டேர்ம்ல பாக்குறோம். பட் லாங் டேர்ம்ல பார்க்கும் பொழுது ஒரு ட்ரெண்ட் இருக்கும். லாங் டேர்ம் பாத்தீங்கன்னா சில துறைகள் வந்து தொடர்ந்து ஏறிக்கிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஃபார்மாவா இருக்கட்டும், சிமெண்டா இருக்கட்டும், ரியலி ஒரு 10 ஆண்டு காலகட்டம்னு எடுத்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து அந்த பங்குகளுடைய அந்த துறையினுடைய வளர்ச்சிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்கு. அதுல ஒரு தேக்க நிலையில் இருக்குது ஐடி செக்டர் அப்படிங்கறது ஒப்புக்கொள்ளணும். கடந்த 10 ஆண்டுகள்ல வந்து அதற்கு முன்பு இருந்த அளவுக்கு இல்லை. பட் லாங் டேர்ம்ல பொதுவாக வளர்ச்சி, ஷார்ட் டேர்ம்ல வந்து இந்த மாதிரியான ஏற்ற இறக்கங்கள் இருக்கணும். அதுதான் பங்குச்சந்தை. அது இல்லைன்னா அது பிக்சட் டெபாசிட், யாரும் வரமாட்டாங்க. அது ஏற்ற இறக்கம் இல்லைன்னா. இது ஒரு நல்ல புரிதலா தான் நான் பாக்குறேன். அவருடைய புரிதல் இதை நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். சார், அடுத்து விஜய் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, நம்ம வந்து நிறைய டைவர்ஸ்டா ஃபண்டை வந்து முதலீடு பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்ப நான் வந்து அந்நிய முதலீடுகள்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா? அதுல வந்து கட்டணம் வந்து குறைவா இல்ல எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்கிறார் சார். வெளிநாட்டு முதலீடுகள் 2 விதமா பண்ணலாம். நம்ம கிஃப்ட் சிட்டின்னு சொல்றோம் இல்லையா, குஜராத்ல இருக்குது, ஐஎஃப்எஸ்சின்னு சொல்லுவோம். அந்த ஐஎஃப்எஸ்சி மூலமாக, ஐஎஃப்எஸ்சிங்கிறது வந்து அது ஒரு இன்டர்நேஷனல் ஃபைனான்சியல் சர்வீசஸ் சென்டர்னு சொல்றோம். அதை ரெகுலேட் பண்றது வந்து ஐஎஃப்எஸ்சிஏன்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷனல் ஃபைனான்சியல் சர்வீசஸ் சென்டர் அத்தாரிட்டின்னு இருக்காங்க. அவங்க வந்து அது தனியா செபி மாதிரி அது ஒரு வெளி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். நம்ம மெப்ஸ்னு மெட்ராஸ்ல எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் இருக்க மாதிரி ஒரு வெளிநாடு மாதிரி உள்நாட்டுக்குள்ளேயே. துபாயில எல்லாம் ரசல் கைமான் அந்த மாதிரி நிறைய இருக்கு. அந்த மாதிரி இங்கேயும் அது ஓபன் பண்ணிருக்காங்க, ஃபைனான்சியல் இதுக்கு மட்டும், சர்வீசஸுக்கு மட்டும். இதன் மூலமாக நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து நமக்கு வெளிநாட்டு அமெரிக்க நாஸ்டாக் பேஸ்டோ அல்லது S&P 500 பேஸ்ட் ஸ்டாக்ஸ் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸா போடக்கூடியது அப்படின்னு வாய்ப்புகளை நமக்கு வழங்குகிறார்கள். குறைந்தபட்சம் $5000 இருந்து முதலீடு செய்யலாம். நிச்சயமா அது ஒரு மேட்டர் ஆஃப் டைவர்சிபிகேஷன். அதுல முதலீடு செய்யலாம். அதே மாதிரி வந்து IBKR இன்டராக்டிவ் புரோக்கர்ஸ்னு இருக்கு, NSE BSE இவங்க எல்லாம் அங்க வந்து வழங்குகிறார்கள். நீங்க நேரடியாக வெளிநாட்டு அமெரிக்க பங்குகள்லயே நீங்க முதலீடு செய்யலாம். அமெரிக்கா மட்டும் இல்ல, மற்ற நிறைய குளோபல் பங்குகள்ல முதலீடு செய்ய முடியும் மற்ற எக்ஸ்சேஞ்சில் இருக்கிறதுல. இதுல இருக்கக்கூடிய சாதகங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் பங்குச்சந்தையில் பட்டியலிடப்படாத இன்னோவேட்டிவான R&D பேஸ்டு ஒரு புதிய ப்ராடக்ட்ஸ் உள்ள நிறுவனங்கள், புது டெக்னாலஜி தொழில்நுட்பம் உள்ள நிறுவனங்கள், பல நிறுவனங்கள் வெளிநாட்டில் பட்டியலிடப்பட்டிருக்கு. அதை வாங்குவதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், இந்த பங்குகளை வாங்குங்கிற பரிந்துரையே கிடையாது. உதாரணத்துக்கு கூகுள் மாதிரி ஒரு பங்கு இந்தியாவில் கிடையாது, நமக்கு மைக்ரோசாஃப்ட் மாதிரியான ஒரு பங்கு நம்ம இந்தியாவில் கிடையாது. அதை ஒட்டி இருக்க தவிர மைக்ரோசாஃப்ட் மாதிரியாவே கிடையாது. IBM மாதிரி, NVIDIA குறிப்பாக அந்த மாதிரியான பங்குகள்லாம் இந்தியாவில் இல்லாத பொழுது அதுல NVIDIAல முதலீடு செய்யணும், நீங்க அமெரிக்காவுக்கு தான் போய் ஆகணும். இது சாதகம் நமக்கு. 2வது சாதகம் என்னன்னா, அங்க வந்து புரோக்கரேஜ் இல்லாத நிறுவனங்களும் இருக்கு, அது புரோக்கரேஜ் பில்டினா வரும். பட் இந்தியாவுக்கும் அங்க என்ன வித்தியாசம்னா, இங்க பெரும்பாலான புரோக்கர் இந்தியாவுல இன்னமும் வந்து கொஞ்சம் பேர் மாறிட்டாங்க, இன்னமும் சில பேர் வந்து பெர்சன்டேஜ் பேஸ்டு புரோக்கரேஜ் போட்டுட்டு இருக்காங்க. வேற அங்க வந்து நீங்க ஒரு டிரான்சாக்ஷனுக்கு $2 $1 அப்படிங்கிற மாதிரி ஒரு சார்ஜஸ் போடுறாங்க. ஹை வால்யூம் பண்றவங்களுக்கு இது பெனிஃபிட்டா இருக்கும். ஏன்னா இந்த புரோக்கரேஜ் பெர்சன்டேஜ்ல பார்த்தா ரொம்ப கம்மி ஆயிடும் $2. சோ இதுல நெகட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 நெகட்டிவ் இருக்கு. ஒண்ணு, நீங்க ஒவ்வொரு முறை டாலர் இங்க இந்த ரூபாயில இருந்து டாலராக மாத்தும் பொழுது வங்கிக்கு ஒரு கட்டணம் கொடுக்கணும். 2வது, அது $1500 இருக்கலாம், $2000, அது டிபெண்ட்ஸ், இட் வேரிஸ் ஃப்ரம் பேங்க் டு பேங்க், அமௌண்ட். 2வது, அந்த டாலர் மாற்று விகிதத்துல ஒரு சின்ன இழப்பு வர்றதையும் நான் பார்த்திருக்கேன். ஆனா அது டாலருடைய அப்ரிசியேஷன்ல அது சரியாயிடலாம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா டாலர் ஏறி போயிடும், இது வரைக்கும் ஏறிட்டு இருந்திருக்கு, இன்னுமே எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. 3வது, இந்த $2 சிறு முதலீட்டாளர்களுக்கு அவ்வளவு சாதகமானது அல்ல. நீங்க வாங்க போறதே வந்து $500 வாங்க போறீங்க, $100 வாங்க போறீங்க அப்படின்னா $2 வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கலாம். நீங்க வாங்க போறது $10,000 ஒரு பர்ச்சேஸ் பண்ண போறீங்கன்னா அந்த $2 புரோக்கரேஜ் தரகு கட்டினா ரொம்ப குறைவா இருக்கும். சோ
நீங்க வந்து பெரிய அளவுல ஓரளவுக்கு முதலீடு பண்ண போறீங்கன்னா தான், அதனாலதான் அவங்க அந்த $5000 மியூச்சுவல் ஃபண்டுக்கு வச்சிருக்காங்க. ஸ்டாக்குக்கு அந்த மாதிரி லிமிட் எதுவும் கிடையாது. நீங்க ஒரு $1000 கூட மாத்திட்டு நீங்க ட்ரேட் பண்ணலாம். அந்த மொபைல் ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு லிங்க் அனுப்பிச்சிருவாங்க. நீங்களே கேஒய்சி பண்ணி உங்களுடைய பேன், ஆதார், அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், வங்கி இதெல்லாம் எல்லாத்தையும் அதுல அப்லோட் பண்ணி நீங்களே அதை வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நீங்களே ஆப்ரேட் பண்ணிக்க வேண்டியதான். உங்களுக்கு இன்டர்ஃபேஸ்னு யாருமே தனிநபர்கள் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கு. இப்போ இதுதான் மெத்தடாலஜி சொன்னேன். அவருடைய இதுல டைவர்சிபிகேஷன்ல பண்ணலாமான்னா பண்ணலாம், ப்ரொவைடட் நீங்க இந்தியாவில் உங்களுடைய முதலீடுகள் நிறைய பண்ணிருக்கீங்க. இதற்கு மேல முதலீடு செய்வதற்கு இங்க வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கு. இந்த மாதிரி இன்னோவேட்டிவான கம்பெனிஸ்ல நான் ரிஸ்க் எடுத்து முதலீடு செய்ய ரெடி அப்படின்னா, இப்ப நம்ம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இன்னைக்கு நேற்று பாத்தீங்கன்னா நாஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட 5% வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. அதாவது நாஸ்டாக் குறியீடு, நாஸ்டாக் 100 குறியீடு அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய பல பங்குகள் வந்து 30%, 40% எல்லாம் விழுந்திருக்கு கடந்த சில மாதங்கள்ல. இன்டெல் வந்து $20 வரைக்கும் போனுச்சு. இன்னைக்கு $100 இருக்கு. ஐபிஎம் அந்த மாதிரி எவ்வளவு வீழ்ச்சியை சந்தித்தது, அடோப் அந்த மாதிரி எவ்வளவு பெரிய வீழ்ச்சியை சந்தித்தது, இது எல்லாமே நான் ஒரு சில மாதங்களுக்குள் சொல்றேன். நம்ம அதற்கும் நம்ம ஏற்றத்தை மட்டும் பார்க்காமல் அதற்கும் தயாராக இருக்கிறோமா அப்படிங்கறத பார்க்கணும். பார்த்துட்டு நிச்சயமா அது வந்து பண்ணலாம். கட்டணம் கொஞ்சம் குறைவுதான். நிச்சயம் அந்நிய முதலீடுங்கிறது ஒரு பெரிய முதலீட்டாளர்கள் ஓரளவுக்கு இருக்கவங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு டைவர்சிஃபைட் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும். சார், இந்த அந்நிய முதலீடு எல்லாம் வந்து செபியினுடைய கண்ட்ரோல்ல வராதுல்ல சார்? நீங்க சொன்ன அந்த அமைப்பு மட்டும் தான் இதை ஃபாலோ பண்ணுவாங்களா? இல்ல அப்படி இல்ல. இது வந்து அதான் நான் சொன்னேன், ஐஎஃப்எஸ்சின்னு சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட அது செபி மாதிரி தான். இன்னொன்னு இந்த மியூச்சுவல் ஃபண்ட் சொன்னேன் இல்லையா, $5000 அப்படின்னா அது எல்லாமே வந்து இங்க இந்தியாவில் வந்து நெறிமுறைப்படுத்தப்பட்டதுதான். மியூச்சுவல் ஃபண்ட் எந்த நிறுவனத்தில் முதலீடு செய்கிறதோ அந்த நிறுவனத்தை, அது அமெரிக்க நிறுவனமா இருந்தா SECன்னு சொல்லக்கூடிய செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் நெறிமுறைப்படுத்தும். அந்த நிறுவனம் முதலீடு செய்யக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் அவங்க நெறிமுறை ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸா இருந்தா அவங்க நெறிமுறைப்படுத்துவார்கள். ஆனால் அந்த நிறுவனத்திலேயோ அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ்லயோ முதலீடு செய்யக்கூடிய நம்முடைய இங்க இந்தியாவில் உங்களிடம் பணத்தை பெறக்கூடிய இதை வந்து இங்க உள்ளூர்ல இங்க ஐஎஃப்எஸ்சியே அவங்க வந்து அதை நெறிமுறைப்படுத்துகிறார்கள். சோ அப்ப இது வந்து பாதுகாப்பான ஒரு டிரான்சாக்ஷனா தான் இருக்குல்ல சார்? நிச்சயமா. அதாவது நீங்க போட்ட முதல் வந்து ஃப்ராட்லண்டா எடுத்துக்கிட்டு போறதுங்கிறது ரொம்ப சிரமம். பிகாஸ் இட் இஸ் மானிட்டர்ட், இட் இஸ் ரெகுலேட்டட். இட் இஸ் நாட் லைக் நீங்க வந்து துபாயில இருந்து யாரோ வாட்ஸ்அப் கால்ல இன்ஸ்டால வந்து ஒரு மொபைல் ஆப் கொடுத்து என்ன டவுன்லோட் பண்ண சொல்லி இதுக்கு பணத்தை அனுப்புனாங்க. முதல்ல கொடுத்த பணம் வந்துச்சு, 2 மடங்காய் வந்துச்சு, அதனால நான் ஒரு 20 லட்சம் போட்டேன், இப்ப வரல. அந்த மாதிரியான ஃப்ராடு கிடையாது இது. இதெல்லாம் வந்து வெல் ரெகுலேட்டட் என்டைட்டிஸ், வெல் ரெகுலேட்டட் பீப்புள் நடத்தக்கூடிய ஒரு விஷயம். சார், கௌதம் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, உங்களுடைய போர்ட்போலியோல வந்து மினிமம் 5%, மேக்ஸிமம் 10% ஒவ்வொரு ஃபண்ட் இல்ல ஒவ்வொரு செக்டாரா வச்சுக்கணும் அப்படின்னு வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க. மற்றபடி பார்த்தோம்னா அதிகபட்சமா 20 ஸ்டாக்ஸ் வந்து நம்மளுடைய போர்ட்போலியோல வைக்கிற மாதிரி வருது. இதுல ஏதாவது வந்து ஒரு ஸ்டாக் வந்து அதிகமாவோ இல்ல ஒரு செக்டார் அதிகமாவோ வச்சுக்கலாமா? அது எக்ஸெப்ஷனா ஏதாவது வச்சுக்கலாமா? எந்தெந்த முக்கியமான செக்டார் எல்லாம் நம்மளுடைய போர்ட்போலியோல இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார் சார். எக்ஸப்ஷன்ஸ் இருக்கலாம், தப்பு இல்ல. பட் எக்ஸப்ஷனே ரூலா மாறிடக்கூடாது. எப்போ நம்ம போர்ட்போலியோல இருந்து டிவியேட் ஆகி 20, 21 ஆக்குறோமோ 22 ஆக்குறோமோ திரும்ப ஒரு குறிப்பிட்ட டைம் லைன் வச்சு அதை திரும்ப 19, 20 மாத்திரணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா எல்லாத்தையும் சால்ஜாப் சொல்லிட்டு 22, 24, 26 போயிட்டு கடைசியில நீங்க 90களில் பங்கு சந்தையில் வந்தவங்களுடைய போர்ட்போலியோ எடுத்து பாருங்க, 100 பங்குகள் வச்சிருப்பாரு கிட்டத்தட்ட. அதுல 100ல ஒரு 27, 20, 30 பங்குகள் வந்து இன்னைக்கு பங்கு சந்தையில் வணிகமாகாத பங்குகள்ல மாட்டிக்கிட்டு இருப்பாங்க, ஐபிஓல இதுலயோ போட்டு. டிசிப்ளின் இருக்கணும். அது முதல்ல பதில். 2வது, ஏதாவது ஒரு செக்டர்ல ஓவர் வெயிட்டேஜ், இன்னொன்று அண்டர் வெயிட்டேஜ் இருக்கலாம். நிஃப்டியே அப்படித்தானே இருக்குது, அதுல தப்பே கிடையாது. எக்ஸப்ஷன்ஸ் என்ன மாதிரி எக்ஸப்ஷன்ஸ் இதுல இருக்கலாம் நான் நினைக்கிறேன்னா, இதை தவிர கூடுதலாக நீங்க வந்து ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், REIT, அதை இந்த போர்ட்போலியோனுடைய ஒரு அங்கமாக கொண்டு வர வேண்டும் நினைக்கிறேன். கோயிங் ஃபார்வர்ட் REITs will play a very important role, very dominant role. ரொம்ப முக்கியமா இருக்கும் ரியல் எஸ்டேட் துறையினுடைய வளர்ச்சி நீண்ட கால அடிப்படையில் இந்தியாவில். அதற்கு அடுத்து இந்த கோல்டு ETF, சில்வர் ETF. சோ இந்த 20 பங்குகள்னு சொல்லும் பொழுது 20 பங்குகளா இருக்கணும்னு கட்டாயம் இல்ல. 1 5% இருக்கலாம், 1 9%, 10% இருக்கலாம், 11% வரைக்கும் கூட போகலாம். இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப் சில இதுல ஃபில்அப் ஆகாம இருந்ததுன்னா அந்த கேப்பை வந்து நீங்க வந்து வேற சில பங்குகளை வச்சு ஃபில்அப் பண்ணிக்கலாம். குறிப்பாக ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் REITஸும், கோல்டு ETFம், சில்வர் ETFம் இந்த 20 அல்லது 10 பங்கு போர்ட்போலியோல கட்டாயமா ஒரு அங்கமா இருக்கும். அப்புறம் ஒரு செக்டார் என்னன்னு ஒரு கேட்டிருக்காரு இல்லையா, அது வந்து ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட சாய்ஸ். இப்ப என்னுடைய சாய்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கட்டாயமா இந்தியா மாதிரி வந்து தொடர்ந்து பொருளாதார வளர்ச்சி 30-40 ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாட்டுல அடிப்படை உட்கட்டுமானம், சோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல சிமெண்ட், ஸ்டீல், EPC கம்பெனிஸ் இதெல்லாம் ஒரு பக்கம். 2வது பாத்தீங்கன்னா ஃபார்மா, ஹெல்த் கேர். ஏன்னா அவ்வளவு ஜனத்தொகை, இவ்வளவு பிரச்சனைகள், காற்று மாசுபடுதல், தண்ணீர் மாசுபடுதல், வாழ்க்கை முறை, டென்ஷன், இப்படி எல்லாம் இருக்கு. சோ ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் வில் டூ வெல். 3வது தகவல் தொழில்நுட்பத்துறை மட்டுமல்லாது டெக்னாலஜி துறைன்னு சொல்லலாம். நியூ ஏஜ் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, புதிதாக வந்திருக்கக்கூடியது. அதுல ஐடிலேயே ட்ரெடிஷனல் ஐடி இல்லாமல் நியூ ஏஜ் ஐடிஸ், இது கொஞ்சம் ஹை ரிஸ்க் பட் ஹை ரிவார்டு இருக்கக்கூடிய தொகுதி. 4வது பேங்கிங் அண்ட் பைனான்சியல் சர்வீசஸ். ஏன்னா எல்லா துறைக்கும் அடிப்படை மூலாதாரமே இதுதான்.
வங்கித்துறை அண்ட் பைனான்சியல் சர்வீசஸ். 5வது எஃப்எம்சிஜி. இது 5 துறையும் கட்டாயம் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ். இதை தவிர ரீட்ஸ், கோல்டு ETF, சில்வர் ETF இது ஒவ்வொருத்தருடைய போர்ட்போலியோல இருக்கணும். இந்த 8 போக ஒரு புதிதாக வந்திருக்குதுன்னு பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. பொதுவாக நான் மீடியா மாதிரி அந்த துறைகளை கொஞ்சம் அவாய்ட் பண்றது என்னுடைய இது. பட் அதை ஒவ்வொருத்தருடைய சாய்ஸ் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். மீண்டும் சந்திப்போம் சார். உங்கள் ஆரோக்கியமே எங்கள் சந்தோஷம். 92 ஆண்டு பாரம்பரியமிக்க SPS நிறுவனம் வழங்கும் சத்துக்கள் நிறைந்த கேப்பை மாவும் கம்பு மாவும். இயற்கை சுவையுடன் குடும்பம் முழுவதும் ஆரோக்கியம் பெற இன்றே வாங்கி பயன்படுத்துங்கள்.